பைரவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் உடைய இன்னொரு அவதாரத்தை வரக்கூடியதான் சொர்ணகர்ஷ்ண பைரவர். இந்த சொர்ணகர்ஷ்ண பைரவருக்கு தனியா ஒரு கோயில் அமைக்கணும்னு ஒரு சின்ன உந்துதல், அது பெரிய மலையாக ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமா எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம், ஏன் விஸ்வரூபம், எதுக்காக அந்த விஸ்வரூபம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தோம், எல்லாரும் போல நம்ம குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாரும் நார்மலா ஒரு கிராமத்துல பிறந்தோம். என்ன அப்பா ஒரு தொழில் பண்ணுவாங்க, அடுத்து நம்ம தொழிலுக்கு வரணும். சம்பந்தமே இல்லாம ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒரு ரொம்ப சின்ன குழந்தையில இருந்து பற்றலாகி உள்ள வர்றோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பைரவாங்கிற ஒரு விஷயம் நம்மள கையில் எடுக்கிறாருன்னா பல தொழில் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து கோயில் கட்டல. என்னுடைய 26வது வயதுல பூமி பூஜையை போட்டுட்டேன் கோயிலுக்கு. 26வது வயதுல பெருசா போராடித்தான் இந்த கோயிலை கட்டினேன். நார்மலா வந்து ஒரு பைரவர் அப்படின்னு கையில் எடுத்துட்டீங்கன்னா விளையாட்டான விஷயங்கள் அல்ல. பைரவர் நம்பிட்டீங்கன்னா கைவிட மாட்டார். ஆனா அதை நம்புறது, அவங்ககிட்ட அந்த சங்கல்பம் உங்களுக்கு கிடைக்கிறது, தீட்சை கிடைக்கிறது பெரிய பாக்கியம் தான். அதுல ஒரு காற்றளவு கடுகளவு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது நம்புறேன். கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல வரல, நம்புறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு என் தலையில வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் தான் நான் எடுத்துக்கிறேன். பெரிய போராட்டங்கள், எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் ஒரு தொழில் பண்ணிடலாம் ஈஸியா. கோவில்ங்கிறது ஒண்ணு பிள்ளையர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சேன். ஒரு 9 வருட காலம் 10 வருட காலங்கள் அந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சு பெரிய போராட்டம். அந்த கோவில் சிவனுடைய மறு அவதாரத்தில் வரக்கூடியதான் சொர்ணகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணகர்ஷ்ண பைரவர் தனி கோயிலா அமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொர்ணகர்ஷ்ண பைரவர் தான் பிரதானமே நம்ம கோவில்ல. கால பைரவர்ங்கிறது அதனுடைய குழந்தைகள், மீதி இருக்கக்கூடிய 63 குழந்தைகள். கால பைரவர், அஷ்ட பைரவர், குரோத பைரவர், உம்மத்த பைரவர், பீஷ்ண பைரவர், சண்ட பைரவர், சம்கார பைரவர், என் பேர்ல இருக்கக்கூடிய விஜய் பைரவர், இது மாதிரி 64 பைரவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம பிரதானமே இந்த கோயில்ல என்ன அப்படின்னா, எல்லா கோயிலுக்கும் நீங்க போய் தரிசனம் பண்ண போலாம், எல்லா கோயிலுக்கும் வரலாம். நம்ம கோயில்ல என்ன அப்படிங்கிறது 3 விதமான ஒரு சங்கல்பம் தான். நுழைவாயிலேயே 39 அடியில கால பைரவருக்கும் தனி சிலை, 39 அடி ஸ்டாச்சு பிறந்த மணியில் நிற்பார்.